எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2025 ஆண்டின் ஜூலை மாதத்தின் முதல் நாட்களிலே உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். தேவன் இந்த மாதத்திலும் தம்முடைய வல்லமையின் கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் நடப்பித்து கர்த்தருடைய மகிமையின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாரா. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. பிரியமானவர்களே, ஜூலை மாதத்துக்காக தேவன் நமக்கு வைத்த வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதம் 34வது சங்கீதம் 8வது வசனத்தின் 2வது பகுதி. அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாத வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த வாக்குத்தத்த வசனத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஒரு விசை நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாதத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர், கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிற இந்த பாக்கியமான அனுபவத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இன்றைக்கு நம்பிக்கையாய் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், உம்மை நம்பி ஆண்டவரே செயல்பட ஆரம்பித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்துல தேவன் நீர் வழிநடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொறுப்பெடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதத்திலே தேவனுடைய வல்லமையின் கிரியை நடைபெறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தாவே, நீர் அவர்கள் வாழ்விலே கிரியை செய்யும்படியாக, வல்லமையின் காரியங்களை நடப்பிக்கும்படியாக தேவரீர் அழைத்த அழைப்புக்கு ஆண்டவரே, அழைத்த தேவன் கர்த்தாவே, அந்த அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாய் இந்த பிள்ளைகள் நடக்கிற வேளையில தேவரீர் உம்முடைய வல்லமையின் கிரியை காண்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நீங்க கிரியை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சரீரம் ஆத்துமாவினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆத்துமாவினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், தூதி சத்தத்தா உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். தூதி சத்தத்தா உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. பிரியமானவர்களே, ஜூலை மாதத்துக்காக தேவன் நமக்கு வைத்த வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதம் 34வது சங்கீதம் 8வது வசனத்தின் 2வது பகுதி. அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று
கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பாக்கியமான அனுபவத்தை அல்லது அவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளும்படி பாக்கியவான்களாய் மாறுகிறார்கள் என்று சங்கீதக்காரன் இங்கே நமக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியை அவர் தருகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 34வது சங்கீதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாக இருந்தால், சங்கீதக்காரன் கர்த்தர் எவ்வளவு மேன்மை உள்ளவராய் தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார், இருந்திருக்கிறார், இருக்க போகிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். 34வது சங்கீதத்தின் முதல் வசனத்திலே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். அதாவது தேவனை மகிமைப்படுத்துவதும், தேவனை துதிப்பதும், தேவனை ஆராதிப்பதும், தேவன் நாமத்தை சொல்லி அவரை உயர்த்துவதும் அது என்னுடைய வாழ்வில் இணைந்து கொண்ட எப்போதும் இருக்கின்ற ஒரு காரியம் என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, முதலாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், எக்காலத்திலும் என் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அந்த எக்காலம் என்ற வார்த்தை தேவ பிள்ளைகளே, அது துன்பமாயிருக்கட்டும், துயரமாயிருக்கட்டும், மன மகிழ்ச்சியாயிருக்கட்டும், தேவனாலே நடத்தப்படுகிற அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அங்கே கொண்டு செல்லப்பட்டு, பசும்புல் அருகிலே கொண்டு செல்லப்பட்டு, நம்முடைய மேய்ச்சலை நாம் காணக்கூடியதாய் நடத்தப்படுகிற அந்த அனுபவமாக இருந்தாலும் எந்த வேளையிலும் அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க அவர் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளையாய், தேவனுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளையாய் அவர் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். காரணம், அங்கே வேதம் சொல்கிறது, சங்கீதம் 34 வசனத்திலே அவர் தன் அனுபவத்தை சொல்லுகிறார். பாருங்க, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். அப்ப துதிக்கிற ஒரு மனிதனாக, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவனாக நான் இருக்கிற பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அந்த பிள்ளைகளே, அவன் பயந்த காரியங்கள், சந்தேகித்த காரியங்கள், தயங்கின காரியங்கள், எண்ணி பார்க்க முடியாதபடி விரோதமான காரியங்கள் அவருக்கு விரோதமாய் எழும்பி வந்த பொழுது வேதம் சொல்கிறது, சங்கீதக்காரன் தன் வாழ்வின் அனுபவத்திலே கர்த்தரை தேடுகிறவராய் அவர் இருந்தார். அவர் தேடுகிற பொழுதெல்லாம் கர்த்தர் அவருக்கு செவி கொடுக்கிற தெய்வன். ஆகவேதான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் சொல்லுகிறது, அங்கே அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவரை நம்புகிறவர்கள் மட்டும், அவரை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே தங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்து அங்கே வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு அங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களுடைய வாழ்விலே கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமையின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த பாக்கியமான ஒரு வாழ்வு அவர்களுக்கு தரப்படும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதே 8வது வசனத்திலே முதல் பகுதி சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீங்களும் அதை ருசித்து பாருங்கள், நீங்களும் அதை அனுபவித்து பாருங்கள் என்றால், நான் தேடின கர்த்தர், நான் துதித்த கர்த்தர், நான் விசுவாசித்த கர்த்தர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டு என்னை நடத்தின ஒரு தேவன், அவர் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் கிரியை செய்வார். நீங்களும் அவருக்கு பாக்கியவான்களாய் மாற முடியும். ஆகவே இன்றைக்கு அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷராய் மட்டும் நீங்கள் இருக்க வேண்டுமாக விரும்பினால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவரை ருசித்து பாருங்கள் என்று அவர் அழைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, உங்கள் வாழ்வின் நடுவிலே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தரும்படியாய் இருக்கிற ஒரு நிறைவின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாகும். அவருடைய தயவை பெற்றுக்கொள்ள நாம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாகுவோம். சங்கீதம் 34 அவர் சொல்லுகிறார், 5வது வசனத்திலே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை.
தேவனையே நோக்கி பார்க்கிற பொழுது, தேவனை அவர்கள் நம்புகிறது மட்டுமல்ல, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வரும் என்று அவர்கள் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய், அவரை மட்டுமே எதிர்பார்க்கிறவர்களாய், தேவனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே அவரை நாடி நீங்கள் நிற்கிற வேளையில வேதம் சொல்கிறது, கர்த்தர் நமக்கு அங்கே செவி கொடுக்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய முகங்கள் அங்கே வெட்கப்படாத படிக்கு தேவன் நம்மை அங்கே வழிநடத்தும்படி தேவன் வெட்கப்படாத ஒரு வாழ்க்கை, வெட்கத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்மை தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய வழிகளில் நம்மை நடத்துகிற ஒரு தேவனாக நம் கர்த்தர் அங்கே நமக்கு கிரியை செய்ய தேவன் விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை நம்புகிற ஒரு தேவ பிள்ளையாய் நீங்கள் வந்து, நீங்கள் தேவனுக்கு பாக்கியவான்களாய் மாறும்படி நீங்கள் விரும்புவீர்களாக இருந்தால், உங்கள் வாழ்விலே சங்கீதக்காரனை போல தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு நிறைவின் அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால், இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படி நாம் ஆயத்தமாகும். தேவனுடைய செயல்களை ருசித்து பார்க்கும்படி, அவருடைய கிருபைகளை ருசித்து பார்க்கும்படி, தூரமாய் நின்று அவரை சந்தேகித்து விடாது, தூரமாய் நின்று அவரை விட்டு பின்வாங்கி விடாதபடிக்கு தேவ பிள்ளைகளே அதை ருசித்து பார்க்க நாம் அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஒரு உணவுகளை விற்கிற ஒரு கடைக்கு நாம் செல்வோமாக இருந்தால், அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற உணவுகள் அல்லது அங்கே இருக்கின்ற பழங்கள் அல்லது இனிப்பு பதார்த்தங்கள் அது மிகவும் பார்வைக்கு மிகவும் ருசியானதை போல அல்லது கவர்ச்சியானதை போல, அதை சாப்பிடுவதற்கு உகந்ததை போல விரும்பத்தக்கதாய் அது காணப்படும். ஆனால் அதற்கு நமக்கு அதனுடைய ருசி நமக்கு தெரியாது. ஆகவே அதை விற்கிற அல்லதை செய்து வைத்திருக்கிற அந்த கடைக்காரரிடம் இதனுடைய ருசி எப்படி என்று நாம் கேட்போமாக என்றால், அவர் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன? இதை வாங்கி இதை நீங்கள் ருசித்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள் என்று சொல்லுவார்கள். அருமை சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு தேவனுடைய அன்பை நாம் தூரத்தில் இருந்து நாம் அறிந்து கொண்டபடி, தெரிந்து கொண்டபடி, நாம் கேட்கிற பிரசங்கங்கள், செல்லுகிற ஆராதனைகள், செல்லுகிற விடுதலை கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்கள், அற்புத கூட்டங்கள், அல்லது டிவியிலே அல்லது தொலைக்காட்சிகளிலே அல்லது சோசியல் மீடியாவிலே நாங்கள் பார்க்கிற மிகவும் எழுப்புதல் தரக்கூடிய செய்திகள், இன்றைக்கு தேவ பிள்ளைகளே கர்த்தரை நாம் ஒருவரை அறிந்து கொள்ள முடியும், ஆனால் அவரை ருசித்து விட நாம் முடியாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் கர்த்தரை நாம் நெருங்கி, கர்த்தரை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு, அவரை நாம் தேவ பிள்ளைகளே நம் வாழ்விலே அனுமதித்து அவரை நாம் நெருங்கி நாம் வாழ்வோமாக இருந்தார், இன்றைக்கு தேவ பிள்ளைகளே அவருடைய நல்லவர் என்பது மட்டுமல்ல, அவருடைய நன்மையான செயல்களையும் நாம் அங்கே அறிந்து கொள்ள, பெற்றுக்கொள்ள நமக்கு தேவன் கிருபை செய்ய தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். அங்கே வனாந்தர வாழ்க்கையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்ற பொழுது தேவ பிள்ளைகளே அவர்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகள் அவர்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆகவே கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே நல்லவர் என்பதை காண்பித்தார். அவர்கள் கர்த்தரை தங்களுடைய இக்கட்டுகள் நடுவிலே, தேவைகள் நடுவிலே, தங்களுடைய பயங்களின் நடுவிலே கிரியை செய்கிற தேவனை அவர்கள் கண்டுகொண்டு, அங்கே தேவன் மகிமை உள்ள தேவன் என்பதை அங்கே கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, வனாந்தரத்தின் பாதையிலே நாம் நடக்கிற பொழுது கர்த்தருடைய மகிமையின் அனுபவங்களை நாம் பார்க்க முடியும். பசித்தால் தான் தேவ பிள்ளைகளே நாம் அந்த உணவினுடைய ருசியை நாம் புரிந்து கொள்ளலாம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய மகிமையை அளவில்லாமல் காணும்படி தேவன் அவர்களுக்கு கிருபை செய்தார். அவருடைய வாழ்க்கையிலே தேவன் வல்லமையான காரியங்களை தேவன் நடப்பித்தார். புதிய ஏற்பாட்டுக்கு நாங்கள் வருகிற பொழுது அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்கும்படி வனாந்தரமான ஒரு இடத்திலே அங்கே ஜனங்கள் கூடியிருக்கிறார். அவர்கள் நடுவிலே கர்த்தர் நல்லவர் என்பதை தேவன் அங்கே காண்பித்தார். கர்த்தரை ருசித்து பார்க்கக்கூடிய அந்த அனுபவத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, அங்கே 5000 பேரை அங்கே தேவன் தங்கே வல்லமையான கிரியையினாலே தேவன் போஷிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வறட்சியான, வறுமையான அல்லது வனாந்தரமான ஒரு வாழ்க்கையின் நடுவில் சென்று கொண்டிருக்கிற பொழுது கர்த்தரை விசுவாசத்தோடு நோக்கி பாருங்கள்.
கர்த்தரை தேவ பிள்ளைகளே, மிகவும் வல்லமை உள்ள தேவனை நான் ஒரு பொழுதும் விட்டுவிட மாட்டேன் என்று வைராக்கியமாக அவரை தேடுங்கள். காரணம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று அழைக்கிற அதே சங்கீதக்காரன் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே ருசித்து பாருங்கள். ஏன் ருசித்து பார்க்க வேண்டும்? அங்கே நம்பிக்கையாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் நம்பிக்கையாய் உங்கள் வாழ்க்கையை கர்த்தரிடத்திலே கொடுக்கிற பொழுது அவர் உங்களுக்கு ஆசீர்வாதமான நிறைவை அவர் கட்டளையிட ஆயத்தமாயிருக்கிறார். ஏன்னா சீஷர்களிடத்துல இயேசு சொல்கிறார், இவர்களுக்கு போஜனம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது சீஷர்கள் சொன்னார்கள், இல்லை, இவளை அனுப்பிவிட வேண்டும். ஆனால் இயேசுவானவர், இவர்கள் என்னுடைய வார்த்தையை கேட்கும்படி என்னை பின்பற்றும்படி வந்திருக்கிறார்கள். இவர்கள் இத்தனை நாட்கள் இத்தனை இடத்திலே என்னுடைய உபதேசத்தை கேட்கும்படி விசுவாசத்தோடு உட்கார்ந்தவர். ஆக இவர்களை அனுப்புகிற பொழுது அவர்களை நிறைவாய் அனுப்ப வேண்டும் என்று தேவன் ஆண்டவர் விரும்பினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ருசித்து பார்க்கும்படி உங்களை ஒப்புக் கொடுங்கள். ருசித்து பார்க்க ஆரம்பியுங்கள். எக்காலத்திலும் தேவனை ஸ்தோத்தரிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியம், உங்கள் முகங்கள் வெட்கப்படாத படிக்கு தேவ பிள்ளைகளே, தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். தேவனுடைய கிரியை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இந்த நாளில கர்த்தருடைய இந்த மகிமையின் அனுபவத்தை காணும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வாரா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்தில தேவ பிள்ளைகளே, அவரை ருசித்து பார்க்கும்படி நேரம் ஒதுக்குங்கள். அவரை உணரும்படி உங்களுடைய வாழ்வை அர்ப்பணியுங்கள். வனாந்தரமான வாழ்வின் நடுவிலே கர்த்தரை காண வேண்டும் என்று வாஞ்சியுங்கள். தேவ பிள்ளைகளே, அவரை நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் வல்லமையின் கிரியையை தேவன் நடப்பிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை உம்முடைய சமூகத்திலே வைத்து என்னோடு கூடி ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக கிரியை நடைபெறும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய வல்ல கிரியை நடைபெறட்டும். ஆண்டவரே, உம்மை ருசித்து பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கு நீர் நல்லவர் என்பதை காண்பிப்பது மட்டுமல்ல, உம்மை நம்புகிற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பாக்கியவான்களாக மாறி ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் அனுபவங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் இவர்களை உம்மண்டையிலே சேர்த்துக் கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பொறுப்படும், ஒவ்வொரு பிள்ளைகளை பொறுப்படும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன்.